Hi everyone, welcome to Moon Academy. நம்ம ஐஎன்எம்ல ஒரு டேவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு தலைவரை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதே குரோனாலஜிக்கல் ஆர்டராக நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, ஏன்னா நம்ம அந்த ஆர்டரில் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த காலவரிசை படுத்த சொன்னாலும் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஈஸியாகவும் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு வீடியோவில் நம்மளுக்கு பர்த் டேட் வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட், அந்த இயர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஷார்ட்கட் போட்டுகிட்டே வரும். ஏன்னா இப்போ அதிகமாக வந்து இயரும் கேட்குறாங்க. அந்த தலைவரோட பிறந்த இயர் இருக்கு இல்லையா, அது அதிகமாக கேட்குறாங்க. சில தலைவர்களுக்கு இறந்த இயரும் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து ஷார்ட்கட் நம்ம போட்டிருப்போம். அதை படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராஜகோபாலாச்சாரி அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், அடிப்படை தகவல் என்னென்ன இருக்குது. ஸோ நம்ம பிறந்தது இறந்தது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பெற்றோர்கள் யார் அதெல்லாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அவரோட புக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தலைப்புகள், அவருக்கு என்னென்ன டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், அவர் காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அவருக்கு ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், அடிப்படை தகவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வெறும் ராஜகோபால், அதுதான் அவரோட இயற்பெயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவரோட காலம். ஓகேங்களா? இவரோட காலம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10, ஓகேங்களா, 1878. ஸோ இது நம்ம எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1860 வருது. ஓகேங்களா? உங்களுக்கு 1860 நம்பர், பட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க, 78. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேருக்கு நம்ம ராஜகோபாலாச்சாரி நம்ம சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சாணக்கியர் அப்படின்னு ரொம்ப அறிவு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரெண்டு பேர்கிட்டையுமே ஈக்குவலாக ஒருத்தவங்க லவ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோ. ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம ஜாலியாக படிக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஷார்ட்கட் படிக்கக்கூடாது. அதுலேயே நம்ம எப்படி ஷார்ட்கட் இது பண்ணணும்னா படிக்கணும், தவிர்த்து நம்ம தனியாக உருவாக்கி அதை மனப்பாடம் பண்ணுற மாதிரி நம்ம படிக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ இப்போது ரெண்டு பேருக்கு நடுவில் எல்னா 7 மாதிரி இருக்கும். ஸோ எல் அப்படி வச்சுக்கோங்க, லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் வந்து மெயின்டைன் பண்ணணும், அவங்க தான்ப்பா சாணக்கியர், அவர் நல்ல அறிவுடையவர் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது 1878 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு டிசம்பர் 10 வந்து என்னது, நம்மளுக்கு ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ தான் வந்து பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ ராஜா அப்படின்னாலே ரைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ராஜகோபாலாச்சாரி. ஸோ ரைட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு டேட்டுமே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இறந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 25, உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஈஸை ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1972. நம்ம 1872 யார் பார்த்தோம், வஉசி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே ஒரு +100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1972 வந்துடும். ஓகேங்களா? ஸோ வஉசிக்கும் நம்ம என்ன பார்த்தோம், இது 7ஆக எடுத்துக்கணும், இது 2ஆக எடுத்துக்கணும். ஸோ 18 சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தனால 1872 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு இப்போது பர்த் அண்ட் டெத் ரெண்டுமே நம்மளுக்கு ராஜகோபாலாச்சாரியார் நம்மளுக்கு மைண்டில் ஏறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவரோட பிறப்பு வந்து தொரப்பள்ளி அண்ட் ஓசூர், கிருஷ்ணகிரி. ஸோ கோபாலா அப்படின்னு நம்ம இதில் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கோபாலா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பற்றி வருது இல்லையா. ஸோ அவர் கிருஷ்ணகிரியில் அப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தொரப்பள்ளி ராஜாவை வந்து மோஸ்ட்டாக தொட முடியாது. ஸோ தொரப்பள்ளி அப்படின்ட்டு என்னடா எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டாக இருக்கும், சும்மா குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் நம்ம அதுலேருந்தே தான் எடுக்கிறோம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், எல்லாமே மொத்தமாக நம்ம எழுதும் போது அந்த ப்ரெஷரில் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டோம்னா நமக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓசூர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெற்றோர் சக்கரவர்த்தி, வெங்கடாச்சாரியா அண்ட் ஸ்ரீங்கம்மா. நெக்ஸ்ட் பாருங்க, படைப்புகள், அவரோட புக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலாம், நீங்கள் அதையும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ குறை ஒன்றும் இல்லை, கண்ணன் காட்டிய வழி, வியாசர் விருது, குடிக்கெடுக்கும் கல், சக்கரவர்த்தி திருமகன், மேன்கைண்ட் ப்ரொடெஸ்ட். இந்த ஆர்டர்லேயே தான் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து குறை ஒன்றும் இல்லை, கண்ணன் காட்டிய வழி, வியாசர் விருது, குடிக்கெடுக்கும் கல், சக்கரவர்த்தி திருமகன், மேன்கைண்ட் ப்ரொடெஸ்ட். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இது கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். அது எல்லாமே மொத்தமாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம் தலைப்புகள், என்னென்ன டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா சாணக்கியர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவரோட பொலிட்டிக்கல் நாலேஜ்க்காக, அரசியல் அறிவுக்காக தான் இவரை வந்து சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சேலத்து மாம்பழம். ஓகேங்களா? சேலத்து மாம்பழம் சொல்லுவாங்க, மேங்கோ ஆஃப் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இந்தியாவின் புத்திசாலித்தனமான மனிதர் அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் கேசி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர்ல இது உங்களுக்கு கேட்ட கொஸ்டின். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944 வரைக்குமே கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பார். ஸோ இவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, இவரை வந்து வைசஸ்ட் மேன், ஓகேங்களா, வைசஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா தனது மனசாட்சியின் காவலர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, கன்சைன்ஸ் கீப்பர் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்ட்டு வந்து காந்தி அவர்கள் சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மூணுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் மூணுமே கேட்ட கொஸ்டின்ஸ். இதையும் நீங்க படிச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கலாம். அதனால நம்ம டைட்டில்ஸ் வந்து 4 தான் இருக்கு. ஸோ 4த்தையும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1900 பார்த்தீங்கன்னா அவர் சேலம்ல வந்து ஒரு அட்வொகேட்டா இருந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ 1900. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம் 1906. இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஆர்டராக நம்மளுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ 1906 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடு செக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த செக்ஷனோட பிரசிடென்ட் யாரா இருந்திருப்பாரு, தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். ஓகேவா, ஸோ இதுல வந்து என்ன பண்றாரு, இதை பார்ட்டிசிபேட் பண்றாரு. யார் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, யாரெல்லாம் இவர் கூட சேர்ந்து பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் மற்றும் வஉசி அவர்களுடன் இணைந்து இந்த மாநாட்டில் அவர் கலந்து கொள்றாரு அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1907 சூரத் செக்ஷன்லையும் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ 1906லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, 1907லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. 6ல் வந்து நாமக்கல் கவிஞர் மற்றும் வஉசி அவர்களுடன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் 1911 பார்த்தீங்கன்னா சேலம் நகராட்சி உறுப்பினராக செலக்ட் ஆகிறாரு. ஓகேவா, ஸோ 1911 சேலம் நகராட்சி ஒரு உறுப்பினராக ஒரு மெம்பராக வந்து அவர் செலக்ட் ஆகிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1914 பார்க்குறோம். 1914 உங்களுக்கு திருச்சி சமூக சீர்திருத்த மாநாட்டின் தலைவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ திருச்சியில் என்னது சோஷியோ, ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து தலைவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா, திருச்சி சமூக, ஸோ இங்கே திருச்சியில் நடந்திருக்கிறதுனால நம்மளுக்கு சொல்றோம் சமூக சீர்திருத்த மாநாட்டின் தலைவராக இருந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள். ஸோ 1914. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 1916 பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ 1916. ஸோ அதில் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு லீக்கோட ஒரு பிரான்ச்சாக வந்து சேலம்ல வந்து உங்களுக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சேலத்தில் ஒரு லீக் பிரான்ச் மாதிரி வந்து 1916. ஓகேங்களா, ஸோ நம்ம 1911 பார்த்தோம், அடுத்து 1914 பார்த்தோம், 1916 பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 1917 வந்து 19. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாரு, சேலம் நகராட்சிக்கு தலைவராக இருக்கிறாரு. ஓகேங்களா, நம்ம 1911 என்ன பார்த்தோம், ஒரு உறுப்பினரா போறாருன்னு பார்த்தோம். கரெக்டா, மெம்பரா போறாரு. இங்க வந்து என்ன ஆகுது, தலைவரா இருக்காரு. ஓகேங்களா, ஸோ 2 வருஷத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மெம்பரா போனது 1911, உங்களுக்கு தலைவரா இருந்தது எந்தெந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1917 இருந்து 1919 வரைக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1919 திருப்பியும் என்ன பண்றாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ 1919 இதில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் நடக்கும். ஓகேங்களா, ஸோ 1919 தலைவராக இருந்திருக்காரு, அந்த இயர் வரைக்கும் தலைவராக இருந்திருக்காரு சேலம் நகராட்சிக்கு. அடுத்தபடியாக 1919 மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து அங்கே ஒரு அட்வொகேட்டா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 1919 பார்த்தீங்கன்னா நம்ம ரவுலட் சத்தியகிரகால இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம காந்தியும் ராஜாஜி வீட்டில் தான் வந்து மீட்டிங், அந்த ரவுலட் சத்தியாகிரக மீட்டிங் நடந்து அதுக்கப்புறம் அதில் செய்வாங்கன்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து அவர் ஒரு பங்கா இருக்காரு, அவருமே வந்து இதில் இணைஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம அதையும் பார்க்குறோம் 1919. ஓகேங்களா, பாருங்க, காந்தியுடன் சந்திப்பு பிறகு ரவுலட் சத்தியாகிரகத்தில் ஈடுபடுகிறார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1921. ஸோ 1921 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்ஸ் வேல்ஸ், ஓகேங்களா, வேல்ஸ். ஸோ இவரோட வருகையை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரோட வருகையை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கும். இந்த ப்ரொட்டஸ்ட்காக இவர் வந்து 3 months வந்து ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ 3 மாதம்
சிறைவாசம் பெற்றார் இவர். ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல வந்து இவர் ஒரு புக்கும் எழுதியிருக்காரு. ஸோ 1922 அடுத்த வருஷம் 1921 இது, அதுக்கு அடுத்த வருஷம் 1922 சிறையில் தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக என்ன பார்க்குறோம்னா காங்கிரஸோட ஒர்க்கிங் கமிட்டிக்கு இவர் செலக்ட் ஆகிறார். ஓகே, எலெக்டோட காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி. ஓகே, செயற்குழு. ஓகே, ஒர்க்கிங் கமிட்டி. நெக்ஸ்ட் காந்தி கைதுக்கு பிறகு ஓகேங்களா. ஸோ காந்தி வந்து நிறைய மூமெண்ட்ல இன்வால்வ் ஆகி அவர் வந்து கைது செய்து போறாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்ல ஸோ காந்தியோட நியூஸ் பேப்பர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா யங் இந்தியா அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இதுக்கான காந்தியோட நியூஸ் பேப்பர்ஸ்க்கான நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா. ஸோ அதை பாருங்க. ஸோ யங் இந்தியான்றது பார்த்தீங்கன்னா காந்தியோட நியூஸ் பேப்பர். ஆனால் அவர் அரெஸ்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் அதை ஒருத்தர் பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டவர் தான் ராஜாஜி அவர்கள். ஓகே, ஸோ அவரு காந்தியின் கைதுக்கு பிறகு யங் இந்தியா இதழின் பொறுப்பை ஏற்றார் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1922 கயா மாநாடு நடந்திருக்கும், ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஸோ கயா செக்ஷன். ஓகேங்களா. ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மாற்றம் வேணும், நோ சேஞ்சஸ் அப்படின்ட்டு. ஓகே ஓகே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1920 உங்களுக்கு 22 வரைக்கும் 1920 22 வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடக்கும், ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும் இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல 22 என்ன ஆகும், உங்களுக்கு கோரக்பூர்ல பண்ணும்போது சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்கும். ஸோ அதில் 22 பேர் வந்து போலீஸ்மேன் வந்து எழுந்திருப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதனால என்ன பண்றாரு, காந்தி வந்து இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்றாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணாலும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி போறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில சச்சரவுகள் நடக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு இஷ்யூஸ் நடக்கும். ஸோ இதனால ஒரு 2 குரூப்பா வந்து பிரிஞ்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ நோ சேஞ்சஸ், ப்ரோ சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ என்னன்னா காந்தி போன வழியே நம்ம போகலாம், எந்த சேஞ்சஸ் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சில சேஞ்சஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், சட்டமன்றத்துக்குலாம் போகக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணணும், அவங்க பிரிட்டிஷ் கொடுத்த டைட்டில்ஸ் எது நம்மளுக்கு வேணும், நம்ம அதை வந்து புறக்கணிச்சிடணும், நம்மளுக்கு ரினவுன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்களோட காலேஜஸ் வந்து நம்ம போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ஸ்லாம் நம்மளுக்கு நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான், அதை எப்படி கேட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இவர் வந்து என்ன சொன்னார்னா நோ சேஞ்சஸில் இருந்திருக்கார், மாற்றம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மாற்றம் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து அந்த நோ சேஞ்சஸோட பக்கத்தில் இருந்திருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் கூட வேற யாரெல்லாம் இருந்திருக்காங்க இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள். ஓகேங்களா. ஜவஹர்லால் நேரு அவர்கள் அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாமே வந்து இருந்திருக்காங்க. இதுவே வந்து உங்களுக்கு மாற்றம் வேணும் நம்ம சட்டமன்றத்துக்கு போகணும், அங்கே போயிட்டு நம்மளோட கோரிக்கைகள்லாம் நம்ம சொல்லி அது மூலமா நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து சொன்னது யாருன்னா பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ். ஓகேங்களா. சிஆர் தாஸ், மோதிலால் நேரு. ஓகேங்களா. மோதிலால் நேரு. ஸோ இவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ல ஆக்சுவலி எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு சிஆர் தாஸ் ஆப்ஷன்ல இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மோதிலால் நேரு ஆப்ஷன்ல இருந்திருப்பாங்க. ஸோ இன்னொருத்தர் இருப்பாரு, அதுக்கப்புறம் ராஜாஜி பத்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு எலிமினேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ இவரை பார்த்து நம்ம டிக் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, இவர் நோ சேஞ்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1924 அப்படின்ட்டு. ஸோ இந்த 1922 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து தலைமை வகிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி மற்றும் பெரியார் அவர்கள். ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்க 2 பேருக்கும் அப்பவே வந்து ஒரு லிங்க் இருந்திருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ 1924 வைக்கோம் சத்தியாகிரகால இவர் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வைக்கோம் சத்தியாகிரகா யாருது, உங்களுக்கு பெரியார் அவர்களது. கரெக்டா. ஸோ அப்போ இங்கேயும் அவர் இணைகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். இவரில் ராஜகோபாலாச்சாரியில் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பங்கு, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கூட. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டை. ஓகேங்களா. 1925 திருச்செங்கோட்டையில்
அதுவும் அங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா புதுப்பாளையம். ஓகேங்களா, புதுப்பாளையத்துல என்ன பண்ணியிருக்காரு, ஒரு காந்தி ஆசிரமம் வந்து நிறுவியிருக்காரு. ஓகேங்களா, காந்தி ஆசிரமம். ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டாங்கன்னா நம்ம நாமக்கல்னு சொல்லணும். ஓகேங்களா, நாமக்கல். புரியுதுங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. 1925 தெரியணும், எந்த டிஸ்ட்ரிக்ட்னா நாமக்கல் தெரியணும், அங்க எங்கன்னா திருச்செங்கோட்டை, திருச்செங்கோட்டையில புதுப்பாளையம் என்ன பண்ணியிருக்காரு, காந்தி ஆசிரமம் வந்து வச்சிருக்காரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் 1929 பாத்தீங்கன்னா மது விலக்கு குறித்து தனது ஆசிரமத்தில் இருந்து விமோச்சனம் அப்படின்ட்டு ஒரு தமிழ் இதழை, இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, தமிழ் இதழ். இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 நியூஸ் பேப்பர் வந்து நம்மளுக்கு இது முக்கியம். ஸோ ஒன்று வந்து தமிழ்ல, நெக்ஸ்ட் பார்க்க போது நம்ம இங்கிலீஷ் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதுல என்ன பார்த்தீங்கன்னா ப்ராகிபிஷன் ஆஃப் லிக்வரை பற்றி இந்த இதழில் வந்து அதிகமாக பேசியிருப்பார், மது விலக்கு. ஓகேங்களா, ஸோ ப்ராகிபிஷன் ஆஃப் லிக்வர் பற்றி தான் உங்களுக்கு அதிகமாக பேசியிருப்பாங்க இந்த பத்திரிகையில். ஸோ இதோட எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராகிபிஷன், இது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், இதுதான் உங்களுக்கு முக்கியம். விமோச்சனம் அப்படின்றது, விமோசனம்ன்றது தமிழ் இதழ். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ். ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் தானே, அதனால உங்களுக்கு இங்கிலீஷில் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1930, இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகேங்களா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா 1930ல் உங்களுக்கு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் தலைமை தாங்கினார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி அவர்கள். ஸோ ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும், உங்களுக்கு காந்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் சொல்லிட்டு, அதில் ஒரு பங்கு தான் என்னது உப்பு சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரகா. ஸோ அது உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்படி டேட்டு அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, March 12 அப்படின்றது 1930ல் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டில் எப்போ போயிருக்கோம்னா உங்களுக்கு April 6 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கோ. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுக்கு சபர்மதி ஆசிரம் டு தண்டி, ஸோ நம்ம தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78 சத்தியாகிரகிஸோட இது பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பெண்மணி தான் சரோஜினி நாயுடு அவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதோட ரிலேட்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான், ஸோ April 6க்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, ராஜாஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஒருத்தங்களை போய் சந்திக்கிறாங்க, வைத்தியநாதர் மற்றும் NMR. ஓகேங்களா, NMR சுப்ராமன் அவர்கள், அவங்க 2 பேரையும் சந்திச்சு இந்த மாதிரி தண்டி யாத்திரை மாதிரி நாம தமிழ்நாட்டில் வந்து நம்மளும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ அதை பேசிட்டு எந்த பிளேஸ்ன்னு அவங்க வந்து கலந்து இது பண்ணும்போது நம்மளுக்கு வேதாரண்யத்தை வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து இவரை தான் வந்து உங்களுக்கு மதுரை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, NMR சுப்ராமன் அவர்களை மதுரை காந்தி அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ப்ரீவியஸ் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ ராஜாஜி என்ன பண்ணியிருக்காரு, ஸோ April 6 நடந்திருக்கா, ஸோ April 6க்கு அப்புறம் நம்ம பேசிடும் போது அப்போ அடுத்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா அப்படியே டபுள் பண்ணுங்க. ஓகேங்களா, 12-13 வரும். ஓகே, 13 வந்து உங்களுக்கு ஜாலியன் வாலாபாக் நடந்த தினம். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ 19 பார்த்தீங்கன்னா 1930 April 13. ஓகேங்களா, ஸோ எந்த டேட்டில் அவங்க வந்து வேதாரண்யம் இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 28ல். ஓகேங்களா, ஸோ வேதாரண்யம் திருச்சி டு வேதாரண்யம் அப்படின்னு நமக்கு தெரியும். திருச்சியிலேருந்து ஃப்ரம் எங்கே மாற்றி போட்டுறக்கூடாது, திருச்சி டு வேதாரண்யம். ஓகேங்களா, ஸோ April 28 தான் வந்து வேதாரண்யம் சென்றடைகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் நம்ம 78 சத்தியகிரகாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 98 சத்தியகிரகாஸ். ஓகேங்களா, ஓகே 98 சத்தியகிரகாஸ் வந்து மெம்பர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல இந்த பார்ட் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஆங்கிள்லையுமே கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் 98 தான் கொடுத்துருப்பாங்க. சில சோர்ஸ்ல உங்களுக்கு 100 புக் சோர்சஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக பார்த்துட்டு எப்படின்னு போடுங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்க்கும்போது 98 தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 150 மைல்ஸ். ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மைல்ஸ் இருந்தது. நம்ம காந்திஜி பண்ணதில் பார்த்தீங்கன்னா 240 மைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல பார்த்தா என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு 2 பாட்டு வந்து பார்த்துருப்பாங்க. பாரதியாரோட, சுப்பிரமணிய பாரதியாரோட அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லிட்டு
ஓகேங்களா. அதோ பாரதி சுப்பிரமணிய பாரதி எழுதிய அச்சமில்லை என்ற பாடலை பாடினார்கள். ஓகேங்களா அந்த டைம்ல. நெக்ஸ்ட் இந்த யாத்திரை, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த யாத்திரைக்காக நாமக்கல் கவிஞர் ராமலிங்க அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான சாங் இல்லையா. ஸோ இது வந்து அந்த 1930 தான் வந்து நம்மளுக்கு இந்த இதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ கத்தியும் ரத்தமும் இல்லாமல் ஒரு போர் வருகிறது அப்படின்ட்டு சொல்ற மாதிரி. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 1930 சீரீஸ்ல இருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பண்றோம்னா ராஜாஜி தன்னோட சிறை. ஓகே, இந்த சத்தியாகிரகத்துல நிறைய பேர் இந்த சத்தியாகிரகம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சு, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜாஜி வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேங்களா இதை வந்து யார் வந்து கொண்டு போனாங்க, யார் லீட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4 பேரை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. சந்தானம், வெங்கடராமன், சுப்பிரமணியம், ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். ஸோ நம்ம சந்தனம் பூசிக்கிட்டு வெங்கடராமன் நம்ம இப்போ திருப்பதி பார்க்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோ, வெங்கடராமன் நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கும்போது என்ன ஆச்சு, ரொம்ப மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அப்புறம் மணி நேரம் வெயிட் பண்ணும்போது என்ன ஆச்சு, நைட்டே வந்துருச்சு. நைட்னா எங்கன்னா வரும், சந்திரனே வந்துருச்சு. ஸோ ஆனால் அட் லாஸ்ட் நம்ம யாரை பார்த்துட்டோம், ராமராமன் சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க ஈஸி நம்ம வச்சுக்கலாம். சந்தனம்னா சந்தனம், சந்தானம் சொல்ல சந்தனம் நம்ம வச்சுக்கணும். ஸோ சந்தானம், வெங்கடராமன், மணி நேரம் சுப்பிரமணியன் அப்படின்றது. நெக்ஸ்ட் ராமராமன் சொல்லி நைட் ஆனும் சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டோம், ராமச்சந்திரன் அப்படின்றது. ஸோ இந்த 4 பேரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வேற யார் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். நம்ம அங்கே பார்க்கும்போது ஒரு பெண்மணி வந்து சரோஜினி நாயுடு அவர்களை பார்த்தோம். ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மிணி லக்ஷ்மிபதி அவர்கள். ஓகேங்களா. ஸோ அவங்களும் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்எஸ் ராஜன், சுவாமிநாதன், சர்தார் வேதரத்னம் அப்படின்னு அவர்களும். ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு இம்பார்ட்டண்ட்டான லீடர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து 1930 பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணதுனால என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஹெட்டாக வந்து இது பண்ணுறாங்க, தலைவராக பண்ணுறாங்க. ஓகேங்களா. 1930 எந்த இயர், அதே இயர் தான். ஓகேங்களா. ஸோ அது நடந்ததுனால தான் நம்மளுக்கு இது நடந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் 1932. ஓகேங்களா. ஸோ 1932 அடுத்து 2 வருஷம் கழிச்சு ஆல் இந்தியா அகில இந்தியா காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவரானார். ஓகேங்களா. விச் மீன்ஸ் ஆக்டிங் பிரசிடென்ட். ஓகேங்களா. ஸோ ஆல் இந்தியா காங்கிரஸ் ஓட பார்ட்டியோட ஆக்டிங் பிரசிடென்ட்டாக யார் இருந்திருக்காரு, ராஜாஜி அவர்கள். எந்த இயர், 1932. 1930 உங்களுக்கு என்ன பார்த்தோம், நம்ம காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர். 1932 இது உங்களுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இவரோட மகள் ஓகேங்களா லக்ஷ்மி அப்படின்றவங்களையெல்லாம் காந்தியோட மகன் தேவதாஸ் காந்தி அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால தான் அவர் வந்து அப்படி சொன்ன அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாங்களே. ஸோ நம்ம லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. இதனால தான் காந்திக்கும் ராஜாஜி என்ன சொல்லியிருப்பாரு, நம்ம மனசாட்சியின் காவலர், தனது மனசாட்சியின் காவலர் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து ராஜாஜி அவர்களை பார்த்து சொன்னதா நீங்கள் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் 1935 அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு திருச்செங்கோட்டை. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி 1925 பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 1925 திருச்செங்கோட்டையில காந்தி ஆசிரமம் பார்த்தோம். இப்போ அதே அப்படியே ஒரு 10+10 பண்ணீங்கன்னா 1935 திருப்பி திருச்செங்கோட்டையில ஒரு ஹாஸ்டல் இது பண்றாரு ஆதி திராவிட மாணவர்களுக்காக. ஓகேங்களா. ஆதி திராவிட மாணவர்களுக்காக ஒரு ஹாஸ்டல் வந்து அவரு கட்டுறாரு அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1937. ஓகேங்களா. 1937 என்ன பண்றாங்க, அவர் வந்து சிஎம் ஆகுறாருன்னு பார்க்குறோம். ஜூலை 17. ஓகேங்களா. ஸோ சென்னை மாநகரத்தின் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தனது ஆட்சியில் அவர் வந்து சீர்திருத்தங்கள் பார்க்கலாம், என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு சட்டம் ப்ராகிபிஷன் ஆக்ட் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ அது என்ன இயர் பார்த்தீங்கன்னாலும் 1937 தான். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து 1937 இவர் வந்து என்ன பண்ண நம்ம பார்த்தோம்,
1937ல இருந்து 39 வரைக்கும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் தான் இப்போ இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1940 வரைக்கும் இருக்கணும். பட் நடுவில் அவர் ரிசைன் பண்ணி போயிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ 1939 வரைக்கும் தான் அவர் இருந்திருப்பாருன்னு பாக்குறோம். ஸோ இப்போ வந்து மதுவிலக்கு சட்டம் அப்படின்றது 1937 அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விற்பனை வரி. ஓகேங்களா. சேல்ஸ் டாக்ஸ் வந்து இவர் அறிமுகம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. சேல்ஸ் டாக்ஸ் 1937 அப்படின்னு பாக்குறோம். விவசாய கடன் நிர்வரம் சட்டம் 1938ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் டெப்ட். ஓகேங்களா. ஸோ இந்த சட்டம் ரிலீஃப் ஆக்ட்னு வச்சுக்கோங்க. ரிலீஃப் ஆக்ட் 1938 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆலய நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீடு சட்டம். ஓகேங்களா. டெம்பிள் என்ட்ரி அதோட ப்ராகிபிஷன் அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா 1930 டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் வந்து 1939 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது நீங்கள் என்ன வரிசையில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னது ப்ராகிபிஷன் ஆக்ட் அவர் வந்தோடனே 1937 ப்ராகிபிஷன் ஆக்ட் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தபடியாக சேல்ஸ் டாக்ஸ். ஸோ சேல்ஸ் டாக்ஸ்ன்றது டாக்ஸ்ன்னு இப்படி இருக்கா. ஸோ அப்புறமா 7 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ டாக்ஸ்ன்னு இருக்கிறத 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 1937 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1937 அப்புறம் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் டெப்த் அந்த கடன் பற்றி பார்க்குறோம். ஸோ 1938 அப்புறம் டெம்பிள் டி. ஓகேங்க. ஆலய நுழைவு. ஸோ அது வந்து உங்களுக்கு 1939. ஸோ இந்த வரிசையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே என்னன்னா ஒரு வார் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ வைஸ்ராய் அவர்கள் வந்து போர் அறிவிப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன பண்ணுவாரு, ராஜினாமா செஞ்சிருவாங்க. ஓகேவா. அவங்களோட மினிஸ்ட்ரி எல்லாமே சேர்ந்து. ஓகேங்களா. ஸோ ராஜாஜி தனது அமைச்சரவை உறுப்பினர்களுடன் பதவியை ராஜினாமா செய்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 1944 பார்க்கலாம். 1944ல பார்த்தீங்கன்னா சிஆர் ராஜாஜியோட ஃபார்முலா. ஓகேங்களா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு 1944 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஆகுதுல. ஸோ இந்த மாதிரி பிரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபார்முலா ஒன்று தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு 1944ல இருப்பாங்க சிஆர் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1945 காங்கிரஸ்ல திருப்பியும் அவர் இணைஞ்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி 1939ல வந்து அவர் பார்த்தோம் நம்ம ரிசைன் பண்ணது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அமைச்சரவை கலைஞ்சதுலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ 1945ல அகைன் இது எப்போ வந்து இணைஞ்சாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1945 நம்ம சொல்ல தெரியணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1946ல இருந்து 47. ஸோ வந்த உடனே ஓகேங்களா அடுத்த வருஷமே என்ன வராரு, வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் ஆகுறாரு. ஓகேங்களா. மேற்கு வங்காளம். ஓகேங்களா. வெஸ்ட் பெங்காலோட கவர்னரா வந்து 1946லேருந்து 7 வரைக்கும். அதுக்கப்புறம் 1948லேருந்து 50 வரைக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருப்பார். ஸோ நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இவர் பார்க்கணும். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல். இது ரொம்ப முக்கியம். இந்தியன். ஓகேங்களா. இந்தியன் கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு கேட்டாலும் ராஜாஜி தான். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியன். இதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி கேட்டாலும் ராஜாஜி தான் சொல்லணும். லாஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் அப்படி கேட்டாலும் நம்ம ராஜாஜி தான் சொல்லணும். ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1952ல தமிழக முதல்வராக திருப்பியும் நம்மளுக்கு ஆகுறாங்க அப்படின்னு 1952. ஓகேங்களா. ஸோ அந்த வரிசை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனில் வந்து ஒரு ரிஃபார்ம் மறுசீரமைப்பை கொண்டு வராரு. ஓகேங்களா. ஸோ இவர் வந்த உடனே அந்த கொண்டு வராருன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வந்து எஜுகேஷன்ஸில் கல்வித்துறையில் ஒரு மறுசீரமைப்பு வந்து நம்மளுக்கு இது வந்து நல்ல குலக்கல்வி திட்டம்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இந்த பீரியடில் வந்து 1952லேருந்து 54 அகெயின் இது ஒரு அப்போஸ்னால இந்த டைமில் அவர் ரிசைன் பண்ணியிருப்பாரு. எல்லாம் நம்ம பார்ப்போம். 1953 பார்த்தீங்கன்னா அது பாருங்க, குலக்கல்வி திட்டத்தின் கடும் எதிர்ப்பின் காரணமாக 1954ல் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ குலக்கல்வி திட்டம்னா என்ன, ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பசங்க வந்து அவங்க படித்து முடிச்சுட்டு அடுத்து அவங்க அப்பா என்ன வேலை செஞ்சாலும் அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ அதோட எதிர்ப்பின் காரணமாக 1954ல் என்ன பண்ணார், அவர் வந்து அவரோட சிஎம் போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் 1955ல வந்து நம்மளுக்கு ஒரு பாரத ரத்னா அவார்ட் வந்து ராஜாஜி அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு 3 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. அது யாரும் நீங்க ரிகால் பண்ணுங்க. ராஜாஜியோட சேர்ந்து அது RRRன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க யார் யாருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் அது இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் தமிழ்நாட்டில் நடக்கும் போது 2 தலைவர்கள் வந்து தலைமை இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் வந்து ராஜாஜி மற்றும் பெரியார் அவர்கள். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் 1922ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு இதே கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ப்ரீவியஸ்ல அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழியை எதிர்த்தவர் யார் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ ராஜாஜி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, ஸோ கயா மாநாடு காங்கிரஸ் மாநாடு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இந்த வாக்கியத்தை அப்படியே கொடுத்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஸோ நம்ம ராஜாஜி நம்மளுக்கு சொல்ல தெரியணும். ஓகேங்களா, ஸோ இந்த விஷயம் நம்ம பார்த்துக்கணும். இந்த கோட் இருக்கு இல்லையா, இந்த கோட் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா உங்களுக்கு எய்தர் மெண்டிங் ஆர் எண்டிங், ஓகேங்களா, ஆஃப் தி கவுன்சில், அந்த கவுன்சில் பற்றி சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனை வரியை தமிழ்நாட்டும் பார்த்தோம். நம்ம சேல்ஸ் டேக்ஸ் பற்றி பார்த்தோம். 1937 அதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை இவரால் அமைக்கப்பட்டது. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் ராஜாஜி. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 4 வாக்கியம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு 3 to 4 சென்டென்ஸ் இந்த மாதிரி இப்போ இது கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது வந்து இதுக்கு ரிலேட்டடா இருக்கிறவர் யார் அப்படின்ட்டு, இதை சார்ந்தது இதுக்கு ரிலேட்டடா இருக்கிறது யார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு 4 தலைவர் பேரை கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இவரை பத்தின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருக்கு நம்ம தெரிஞ்சாதான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நம்மளால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இதை பார்த்துட்டோம், முதல் மற்றும் ஒரே கவர்னர் ஜெனரல் அவர் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து 1946 நம்ம சொன்னாலே 1946 வந்து வெஸ்ட் பெங்காலோட கவர்னரா இருந்திருக்காருன்னு பார்த்தோம். அதே மாதிரி 1948ல இருந்து 50 வந்து ஃபர்ஸ்ட் என்னவாகிறாரு, கவர்னர் ஜெனரல் வந்து இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா ஆகுறாரு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சுதந்திர கட்சி. ஓகேங்களா, பார்ட்டி. ஸோ இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ராஜாஜி அவர்கள் தான். இது ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 4 சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தலைவர் கொடுத்துட்டு அவங்களுக்கு ரிலேட்டடான பார்ட்டிஸை கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ராஜாஜி மேட்ச் பண்ண சொல்லி உங்களுக்கு ராஜாஜி சுதந்திர கட்சின்னு கொடுத்துட்டு, இப்போ அம்பேத்கர் கொடுத்துட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு இது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கும் மேட்ச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம இவ்வளோதான் விஷயம். ஸோ நம்ம எல்லா டேட்டாஸுமே ராஜாஜி பற்றி அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடிப்படை தகவலில் நம்ம டேட் முக்கியம். டேட் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுனால தான் உங்களுக்கு டேட்டில் மார்க் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் 1878 டிசம்பர் 10 அப்படின்றது. ஸோ டேட்டும் நம்மளுக்கு 1972 நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது ரெண்டுமே உங்களுக்கு பார்த்துக்கிட்டாலே ரொம்ப போதும், இம்பார்ட்டன்ட் தான் அது. ஓகேங்களா, ஸோ படைப்புகள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை பற்றி அதிகமாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டைட்டில்ஸ் பார்த்துக்கணும். டைட்டில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேங்கோ ஷோ 4 டைட்டில்ஸ் பார்த்தோம் இல்லையா. அவங்களுக்கு சேலம் தொட மாம்பழம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ரிச்சார்ட் கேசஸ் என்ன டைட்டில்ஸ் கொடுத்தாங்க, மகாத்மா காந்தி என்ன டைட்டில் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 விஷயம் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ் 1900 அவர் சேலத்தில் வந்து அட்வொகேட்டாக இருந்ததுலேருந்து அதுக்கப்புறமேட்டு 1955 நம்ம பாரதத்தில் கொடுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக அவங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ அது தனி ப்ரீவியஸ் இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்களும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் நல்லா தரோவாக படிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தலைவர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் படிங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.